இன்னைக்கு நம்ம 2007ல ரிலீஸ் ஆன நார்பட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான காமெடி படத்தை பார்க்க போறோம். இந்த படத்துல நம்ம ஹீரோ ரொம்ப ஒல்லியா இருப்பாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு குண்டு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கொஞ்ச நாள் ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோ அந்த பொண்ணு போட்டு போலன்னு பொழகுறா. நம்ம ஹீரோக்கு பொண்டாட்டி தொலை தாங்க முடியல. எப்படா இந்த பொண்ணுகிட்ட இருந்து விடுபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப நம்ம ஹீரோ சின்ன வயசு ஃப்ரெண்டான கேட்ட மீட் பண்றாரு. இந்த பொண்ணை எப்படியாச்சும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. நம்ம ஹீரோ அந்த குண்டு பொம்பளை கிட்ட இருந்து தப்பிச்சாரா, கேட்ட கல்யாணம் பண்ணாரா இல்லையா அப்படின்ற விஷயத்த படம் முழுக்கவே எக்கச்சக்கமான காமெடி வச்சு நம்மள வயிறு குலுங்க சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த நார்பட். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ வாய்ஸ் ஓவர் பண்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கை இங்க தான் ஸ்டார்ட் ஆச்சு. எங்க அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்க. கார்ல போறப்ப என்ன வளர்க்க முடியாது அப்படின்ற காரணத்தினால அவங்க போற வழியில இருந்த ஒரு ஆஃபனேஜ்ல தூக்கி போட்டு போயிட்டாங்க. திடீர்னு அங்க வந்த ஓனா இங்க என்ன சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப அங்கிருந்து வந்த ஒரு சொட்ட மண்டையை என்னை காப்பாத்தி தூக்கிட்டு போனா. என்னை பார்த்தவனே அவர் சொன்ன முதல் வார்த்தை மறுபடியும் ஒரு கருப்பு குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போனாரு. இருந்தாலுமே அவர் ரொம்ப நல்லவரு. நான் ரொம்ப சந்தோஷமாவே பார்த்துக்கிட்டாரு. இப்படியே என்னுடைய வாழ்க்கை நல்லாவே போயிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு என்னுடைய மனசுக்குள்ள ஒரு கேள்வி, இப்படியே நம்ம வாழ்க்கை ஃபுல்லா சிங்கிளா தான் இருக்க போறோமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப தான் நான் கேட்ட மீட் பண்ணேன். கேட் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. இன்னும் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நான் கேட்ட பார்த்தவனே விழுந்துட்டேன். சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துட்டேன். அந்த பொண்ணு அதுக்கப்புறம் என்னை தூக்கி விட்டு நான் உனக்கு சொல்லி தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். எந்த அளவுக்கு க்ளோஸ்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா தான் தூங்குவோம், ஒன்னா தான் டிவி பார்ப்போம், இவ்வளோ ஏன் ஒன்னா தான் கக்கா கூட போவோம். ஒரு நாள் எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சு. அந்த ஆஃபனேஜ்க்கு பின்னாடி இருக்கிற ஒரு மரத்துக்கிட்ட போயிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் முதல் முறையா சாக்லேட் மோதிரத்தை மாற்றி கல்யாணம் பண்ணிட்டோம். அப்போதான் கேக் சொன்னா, டேய் நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு கிஸ் பண்ணுறா அப்படின்னு சொன்னா. நானும் வெக்கப்பட்டுக்கிட்டே அந்த பொண்ணை கிஸ் பண்ணேன். நான் ரொம்ப வெக்கப்பட்டதை பார்த்து அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே இருந்தா. ஆனால் எங்கள் ரெண்டு பேரை பார்த்து எந்த கரப்பாம்பூச்சி கண்ணு பட்டதோ தெரியல. ஒரு குடும்பம் வந்துட்டு கேட்ட தத்தெடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையை இருந்து போயிடுச்சு அப்படின்றாரு. இப்ப நம்ம ஹீரோ கேட்டு இல்லாம தனிமையில ரொம்ப வாடிக்கிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல ரெண்டு பசங்க வந்துட்டு நம்ம ஹீரோவை போட்டு செம்ம அடிக்கிறாங்க. அந்த சமயத்துல அங்கிருந்து வந்த ஒரு குண்டு பொண்ணு ரெண்டு பேருமே தூக்கி போட்டு மெரிக்கிறா. எதுக்குடி அவங்க ரெண்டு பேரையும் நீ அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கிறப்ப அவங்க கிட்ட இருந்து நான் உன்னை காப்பாத்திருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. சரி ஓகே உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. அப்ப இது மேல நான் தான் உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பிடிச்சி தரன்னு வலிச்சிக்கிட்டு போறா. எங்கடி வலிச்சிக்கிட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்திக்கிட்டே போறாரு. என்னதான் நம்ம ஹீரோக்கு இந்த விஷயம் பிடிக்கலனா கூட நம்ம எவ்வளவு நாள் தான் தனியா இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓகேன்னு சொல்லிடுறாரு. அப்படியே ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வளர ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு வந்துட்டு காண்டாமிருகத்துக்கு பிறந்த காட்டெருமைங்க மாதிரி 3 அண்ணனுங்க இருக்கானுங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது சில வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு இன்னைக்கு கல்யாணம். அந்த பொண்ணு வளர்ந்துகிட்டே போயிட்டே இருக்கா. கல்யாணத்துல நம்ம ஹீரோவை கிஸ் பண்ண சொல்றாங்க. அந்த பொண்ணு அப்படியே வாயை காமிக்கிறா. பப்பரப்பேன் இருக்கு. ஐயோ என்னால முடியாது அப்படின்னு சொல்றப்ப அந்த பொண்ணு ஏண்டா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாயை பிடிச்சி கட்டி வச்சிருந்தா. இப்ப கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுடைய அண்ணன் நம்ம ஹீரோ தனியா கூப்பிட்டு போயிட்டு, இதுக்கு மேல என் தங்கச்சியுடைய கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வந்துச்சு, உன்னை முறுக்கி புழிஞ்சு உன்னுடைய ரத்தத்தை ஜூஸா குடிச்சிருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெருக்கிறான். இப்படியே கழுத்தை பிடிச்சி நெருக்கனா நான் செத்துருவேன் விட்டு போட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துறாரு. அடுத்ததா நம்ம ஹீரோ தூக்கி வளர்த்தாரு பாத்தீங்களா. அந்த தாத்தா மைக்ல வந்து பேசிட்டு இருக்காரு. இவனுக்கு கல்யாணம் நடக்கும், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு கொரில்லா குரங்க கல்யாணம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றப்ப இங்க இந்த பொம்பளை செம்மையா காண்டாகுது. என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. இல்லம்மா சும்மாதமா சொன்னேன், கல்யாண பொண்ணு கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு சரி ஓகே சிறகடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில தூக்குறா. எல்லாருமே சரகடிக்கிறாங்க. சரகடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வெளிநாட்டுலலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நைட் கீழே வீட்டுக்கு கூப்பிட்டு போறப்ப பொண்ணை வந்துட்டு வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போவாங்க. இந்த பொண்ணு வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு எனக்கு என்ன வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போங்க அப்படின்றா. உன்னை தூக்கணும்னா 4 கிரெயின் தேவைப்படுமே அப்படின்றப்ப என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. இல்லம்மா ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்க பாக்குறாரு. நம்ம ஹீரோ கால் சந்துக்குள்ள போயிட்டு மறைஞ்சே போயிட்டாரு. நம்ம ஹீரோவால சுத்தமா தூக்கவே முடியல. பொத்துன்னு கீழே விழுகிறாரு. போய் தொலையா நீலாம் ஒன்றுக்குமே சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள போறா. இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு எங்கடா அந்த பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கிறப்ப அந்த பொண்ணு பயங்கரமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து வெக்கப்பட்டு இருக்கா. ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துறாரு. பறந்து வந்து நம்ம ஹீரோக்கு மேல விழுகிறா. கட்லே நொறுங்கி போயிடுது. நம்ம ஹீரோடைய எலும்பும் நொறுங்கி போயிடுது. இப்போ அப்படியே கிறிஸ்மஸ்க்கு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம்லாம் போட்டுட்டு இருக்கிறப்ப அந்த பொண்ணு அது போல வேஷம்லாம் போட்டுக்கிட்டு வந்துட்டு என்னங்க ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு காட்டெருமை மாதிரி பறந்து வந்து நம்ம ஹீரோக்கு மேல விழுகிறா. அவள் தான் கட்டில உடஞ்சி போயிடுச்சு. இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது ஒரு வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ரெஸ்லர் மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டுட்டு இருக்கிறப்ப அந்த பொண்ணு ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டு என்னங்க ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு எகிரி குதிக்கிறா. போகுதுண்டி வேணாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா கத்துறாரு. ஆனா அந்த பொண்ணு எகிரி நம்ம ஹீரோக்கு மேல விழுகிறா. ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது சில வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இவங்களுக்கு நாய்னா பிடிக்கவே பிடிக்காது. இவங்க வெளியே வரப்ப நாயை பார்த்துட்டு பயங்கரமா அசிங்கமா திட்டுறாங்க. இந்த நாய் மட்டும் என் வீட்டு பக்கம்
வந்துச்சு, சூப் வச்சு குடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கிட்ட சொல்றப்ப நாயே பயப்படுதுன்னா பாத்துக்கோங்களேன். இவங்க போயிட்டு காருக்குள்ள ஏறி உட்காராங்க. காரே பார்த்தலாம் நசுக்கிட்டு உள்ள போயிட்டு உட்காந்துட்டு என்னடா கார் வாங்கி வச்சிருக்க, ஒழுங்கா காரை மாத்துடா அப்படின்னு சொல்றப்ப காரை மாத்த தேவையில்லமா, நீ தான் உடம்பு குறையணும் அப்படின்றாரு. பொழுதுன்னு மூஞ்சிலேயே அடிச்சுட்டு யாரை பார்த்து என்ன பேச்சு பேசுறேன், நான் என்ன குண்டாவா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. நம்ம ஹீரோ பாக்குறாரு, இப்படி ஒரு காட்டேரி கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படாத பாடுபட்டேன்டா அப்படின்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது இந்த ஆஃபனேஜ்ல காமிட்டாங்க. இந்த பொண்ணுடைய 3 அண்ணனுங்க இருக்கானுங்க பாத்தீங்களா, அவனுங்க வந்துட்டு இந்த ஆஃபனேஜை எப்படியாச்சும் எழுதி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கிட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தாத்தா இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு கையில ஒரு ஈட்டி எடுத்து வச்சுக்கிட்டு, கொய்யால இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இங்க நின்னீங்கன்னா கூட இந்த ஈட்டியை அவங்க மூக்குல சொல்லிடுவேன், ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டாரு. அவனுங்க ஓடி போயிட்டானுங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அந்த பொண்ணை காமிட்டாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு டான்ஸ் கிளாஸ்க்கு போயிருக்கா. டான்ஸ் ஆடிட்டே இருக்கிறப்ப அங்க இருக்கிற டான்ஸ் மாஸ்டர் இந்த பொண்ணை பார்த்து பயங்கரமா வளைஞ்சிக்கிட்டே இருக்கான். டான்ஸ் மாஸ்டர் டான்ஸ் எப்படி ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு கத்து கொடுங்க அப்படின்னு சொல்றப்ப நான் வேணா வீட்டுக்கு வந்து கத்து கொடுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கேட்கிறான். தாராளமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போறா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து பாக்குறப்ப கார் நிக்குது. என்ன டார்லிங் நமக்கு முன்னாடி வந்துட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு பாக்குறப்ப கசமுசா சத்தம் கன்றாவையா கேக்குது. என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு கதை ஓபன் பண்ணா அவங்க அந்த டான்ஸ் மாஸ்டர் கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அடி பாவி ஏன்டி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப அந்த டான்ஸ் மாஸ்டர் அங்க வந்து நின்னுட்டு, நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க, நாங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றான். டேய் நான் தான் பார்த்தனேடா அப்படின்னு சொல்றப்ப சாரி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அங்க இருந்து கிளம்புறான். இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு பத்திட்டு வருது. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து அசிங்கமா திட்டுறாரு. அடி டேஷுக்கு பிறந்தவளை எனக்கு அஞ்சமா துரோகம் பண்ணிட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப யாரை பார்த்துடா அந்த வார்த்தை கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பறந்தடிச்சிட்டு ஓடி வராங்க. ஐயோ ஒரு மாமி சம்மால என்ன துரத்துது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே ஓடிட்டே இருக்கிறப்ப அவங்க அங்க இருக்கிற எல்லாத்தையுமே இடிச்சு தள்ளிட்டு ஓடி வராங்க. அவங்களால ஓடி வர முடியல, மூச்சு வாங்குது. அந்த டைம்ல நம்ம ஹீரோ குப்பை தொட்டிக்கிட்ட போயிட்டு அந்த ரிங்கை கழட்டி போட்டு நம்ம ஹீரோ அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்புறாரு. டேய் எப்படியா இருந்தாலும் சோத்துக்கு தானே வந்து ஆகணும், நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டம்மா புலம்பிக்கிட்டே போறாங்க. இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அந்த ஆஃபனேஜ்ல காமிக்கிறாங்க. ஆஃபனேஜ்ல வந்துட்டு அந்த பொம்மைங்களெல்லாம் வச்சு ஷோ மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஷோல வந்துட்டு புருஷன் பொண்டாட்டிய அசிங்கசியமா திட்டுற மாதிரி ஷோ போயிட்டு இருக்கு. இந்த விஷயத்த அந்த தாத்தா பார்த்துட்டு என்னடா நடக்குது இங்க, குழந்தைங்க பாக்குற ஷோல இவ்வளவு அசிங்கசியமா பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு ஸ்கிரீனை விலைக்கு பாக்குறப்ப நம்ம ஹீரோ அங்க உட்காந்து ஷோ பண்ணிட்டு இருக்காரு. என்னடா தம்பி உனக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையில போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே அங்க பாரு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப அங்க கேட் நிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு சந்தோஷம் தாங்க முடியல, ஓடி போயிட்டு கேட்டை கட்டி பிடிச்சிக்கிறாரு. நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்றப்ப நானும் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிக்கிட்டு போறாங்க. என்னமா திடீர்னு இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப அவருக்கும் வயசாயிடுச்சு, இந்த ஆஃபனேஜை நானே வாங்கி நடத்தலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. அப்படியே இவங்க 2 பேரும் நடந்து போயிட்டே இருக்கிறப்ப அந்த மரத்தை பாக்குறாங்க. மரத்தை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ நம்ம 2 பேருக்கும் இங்கதான் கல்யாணம் ஆச்சுல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப ஹீரோ இன்னும் சந்தோஷப்பட்டு வெக்கப்படுறாங்க. சரி ஓகே நம்ம 2 பேரும் டியூஸ்டே மீட் பண்ணலாம், லஞ்சுக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் பைத்தியம் முடிச்ச மாதிரி டியூஸ்டே மீட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க போனாலும் அப்படியே உளறிக்கிட்டே இருக்காரு. அப்படியே டியூஸ்டேவும் வருது, ஜாலி டியூஸ்டே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறப்ப அந்த டான்ஸ் மாஸ்டர் வீட்டுக்குள்ள வரான். நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே பயங்கரமா ஷாக் ஆகுறான். ஒன்றும் இல்லை சார், டான்ஸ் விஷயமா ஒரு டவுட் இருக்கான், அதை கிளியர் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப என்ன வேணா பண்ணிக்கோ போய் தொடாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு பாக்குறப்ப ஹீரோயின் நம்ம ஹீரோவை வரவேற்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே போய் டேபிள்ல உட்காராரு. உட்காந்து பாக்குறப்ப அங்க ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான். யாருமா அந்த கொரில்லா குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப டி அப்படிலாம் பேசாதடா, இவர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், நாங்க 2 பேரும் ரொம்ப நாளா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்க 2 பேரும் சேர்ந்துட்டு தான் அந்த ஆஃபனேஜை வாங்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க நம்ம ஹீரோக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. என்னது உன்னுடைய பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வெளியே உட்காந்துட்டு அங்க இருக்கிற ஒரு நாய் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கும் உனக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்ல, நீ வீட்டுக்கு வெளியே பத்து தூங்குறேன், நான் வீட்டுக்குள்ள பத்து தூங்குறேன் அவ்வளவுதான் அப்படின்றப்ப அந்த நாய் பயங்கரமா பயந்துட்டு கொலைக்க ஆரம்பிக்குது. என்னடா பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பி பாக்குறப்ப அவங்க வைஃப் அங்க ஜன்னலுக்கு பக்கத்துல நிக்கிறாங்க. நீ ஒன்னும் பயப்படாது, அது ஒன்னும் போதும் இல்ல, என்னுடைய பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே இங்க சீன் கட்டாது. இப்ப அப்படியே மறுநாள் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்க வைஃபும் கார்ல எங்கேயோ போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அந்த பொம்பளை அந்த நாயை பார்த்துட்டு பயங்கரமா விரட்டிக்கிட்டே போறா. வேணாண்டி வாயிலா ஜீவண்டி பாவண்டி விட்டுடி அப்படின்னு சொல்றப்ப அந்த நாயை அடிச்சு தூக்குறா. நம்ம ஹீரோக்கு பயங்கரமா காண்டாகுது. இதுக்கு மேலேயும் நான் கூட வாழ தயாரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பெட்டி படியெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. டார்லிங் போகாதீங்க, உங்களுடைய குழந்தை என் வயிற்றுல வளருது அப்படின்னு சொல்றப்ப கண்டிப்பா அது என்னுடைய குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கிறாரு. சத்தியமா உங்களுடைய குழந்தை தான் அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஹீரோ ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. மறுநாள் நம்ம ஹீரோ உங்க வைஃபை கூப்பிட்டு ஒரு தீம் பார்க் போயிருக்காரு. அங்க கேட்ட மீட் பண்றாரு. கேட்ட பார்த்த உடனே நீ என்னமா தனியா வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப இல்ல நான் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் கூட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ யார் கூட வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப நானா என்னுடைய வைஃப் கூட வந்திருக்கேன் அப்படின்றாரு. சூப்பர்டா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மேட்டர் என்கிட்ட சொல்லவே இல்லை, எங்க உன் வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அங்க பாருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அங்க அவ்வளவு பெரிய ஒரு கேம் உனக்கு கணக்கு தெரியல அப்படின்னு சொல்றப்ப ஓ அவங்களா, சரி
ஓகே எனக்கு இன்ட்ரோ பண்ணிவிடு அப்படின்னு சொல்றப்ப சரி வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்டு போயிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட இன்ட்ரோ பண்ணி விட்டாரு. இவங்க தான் கேட் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது, நான் அப்புறமேட்டு வந்து பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. யாரடா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கேட்கிறப்ப இல்லம்மா சின்ன வயசு ஃப்ரெண்டு, நாங்க 2 பேரும் ஒன்னா தான் ஆஃப்னேஜ்ல இருந்தோம் அப்படின்னு சொல்றப்ப உண்மையிலேயே ஃப்ரெண்டாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்தி கேட்கிறாங்க. சத்தியமா ஃப்ரெண்டு மட்டும் தாண்டி, கொஞ்சம் வாயை முடிட்டு அமைதியா ரெடி அப்படின்னு சொல்றப்ப சரி ஓகே எனக்கு போயிட்டு கொஞ்சம் சரக்கு வாங்கிட்டு வாங்க அப்படின்றாங்க. டேய் நீ பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப பிரெக்னெண்டா தான் இருக்கேன், குழந்தைங்க சேர்த்து தான் குடிக்க போறேன், போயிட்டு ஒழுங்கு மரியாதையா வாங்கிட்டு வாங்க அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போறாரு. உடனே இந்த லேடி போயிட்டு அந்த குழந்தைங்களாம் குதிச்சு விளையாடுவாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு போயிட்டு இவங்க விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஒரு வாட்டி குதிக்கிட்டப்போ அங்க இருக்கிற ஒரு குழந்தை பறந்து போக ஆரம்பிக்குது. இவங்க விளையாடிட்டே இருக்கிறப்ப அந்த இடமே அப்படியே பஞ்சர் ஆகி அப்படியே நசுங்கி போயிட்டு விழுந்துருது. என்ன என் வயிற்றை தாங்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கிருந்து வந்து பாக்குறப்ப நம்ம ஹீரோ சரக்கு வாங்கிட்டு வர போனவர் கேட் கூட சேர்ந்துட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. அட இருபட்ட இருமை, நான் உன்னை சரக்கு வாங்கிட்டு சொன்னா அந்த பொண்ணு உள்ள டான்ஸ் ஆடிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு இரும்பை தள்ளி விட்டுறாங்க. நம்ம ஹீரோடைய மண்ணில பட்டு நம்ம ஹீரோ பொத்துன்னு கீழே விழுகிறாரு, மயக்கம் ஆயிட்டாரு. இப்ப அப்படியே இங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்காங்க. கேட் தான் வந்து பார்த்துட்டு போறாங்க. இதே சமயத்துல கேட்டோடைய பாய் ஃப்ரெண்டை வந்துட்டு நம்ம ஹீரோனுடைய வைஃபோடைய அண்ணனுங்க இருக்கானுங்க பாத்தீங்களா, அவனுங்க வந்து மீட் பண்றானுங்க. மீட் பண்ணிட்டு நீ அந்த ஆஃபனேஜ் வாங்கி என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப அந்த ஆஃபனேஜ் ஒரு ஹோட்டலா மாத்தலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப அந்த குழந்தைங்களுடைய நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப அந்த குழந்தைங்க எக்கடி கெட்டு போனா எனக்கு என்ன அப்படின்றான். அப்படின்னா நம்ம ஒரு டீலிங் போட்டுக்கலாம், என்கிட்ட ஒரு பார் இருக்கு, அந்த பாருக்கு பதிலா நீ வந்துட்டு அந்த ஆஃபனேஜை என் பேர்ல மாத்தி விட்டு இதுக்கெல்லாம் முன்னாடி வந்துட்டு கேட்ட நீ கொஞ்சம் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றப்ப கேட்ட நான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் அந்த பாரை நீங்க எனக்கு கொடுக்கறதுக்கும் என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டான். எல்லாம் ஒரு காரணமா தான், நான் சொல்றதை மட்டும் செய் அப்படின்னு சொல்றப்ப சரி ஓகே எனக்கு அந்த பார் மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேகமா இங்க இருந்து ஹீரோயின் கிட்ட போயிட்டு நம்ம வந்துட்டு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம், இந்த வீக்கெண்ட்லயே இந்த சனிக்கிழமையே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப ஏன்டா கல்யாணத்துக்கு இவ்வளவு அவசரப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கிறாங்க. ப்ளீஸ் உன்னை பிரிஞ்சு என்னால் தனியா இருக்க முடியல, ப்ளீஸ் ப்ளீஸ் கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஒத்துக்கிறாங்க. இப்போ அப்படியே இங்க சீன் கட் ஆகுது. இப்போ அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ வேகமா எங்கேயோ கிளம்பிட்டே இருக்கிறப்ப எங்கடா கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு வைஃப் வந்து கேட்கிறாங்க. எங்கேயும் இல்ல, பக்கத்துல வந்துட்டு ஒரு வாட்டர் பார்க் இருக்கு, அந்த ஆஃபனேஜ்ல இருக்க குழந்தைங்க எல்லாத்தையுமே நான் தான் கூப்பிட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்றப்ப பொய் சொல்லாதடா, அங்க அந்த ஒல்லி பொண்ணு வர போறதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கீறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியல, நான் அந்த குழந்தைங்களை மட்டும் தான் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறப்ப அப்படின்னா நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஸ்விமிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி வராங்க. இப்போ அப்படியே நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோன் இந்த குழந்தைங்க கூட பேசிக்கிட்டே இருக்கிறப்ப இவங்க 2 பேரும் அப்படியே நடந்து வராங்க. இந்த அம்மா நடந்து வரப்ப அந்த இடமே அப்படியே பூகம்பம் வந்த மாதிரி ஆடுது. சாரி நான் தெரியாம அவளை கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றப்ப அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. இங்க ஹீரோயினும் பேசிக்கிட்டே போறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க இந்த வீக்கெண்ட்ல எனக்கும் என்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஹீரோவுடைய இதயமே வெடிச்சு போயிடுது. என்னமா சொல்ற, அவ்வளவு அவசரமா கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஏன்டா உனக்கு சந்தோஷமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப இல்ல சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்றாரு. சரி ஓகே நான் போயிட்டு அங்க சறுக்கி விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போறாங்க. நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின் அங்க இருந்து சறுக்கி வந்துட்டு இருக்காங்க. ஹாய் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹாய் காமிக்கிறப்ப டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வைஃப் வந்து கேட்கிறாங்க. ஒன்றும் இல்லாம குழந்தைங்களாம் சறுக்கி விளையாடிட்டு இருக்காங்க, அதான் கீழே விழுந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. டேய் உன்னை பத்தி எனக்கு தெரியும், என்னை பத்தி உனக்கு தெரியும், என்கிட்டயே போய் சொல்றியா, இப்போ நான் போயிட்டு சறுக்கி விளையாடுறேன் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே போறாங்க. ஏமா உன் வயிற்றுலாம் தாங்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க சொல்லிட்டே இருக்கிறப்ப அது நானே செக் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே ஸ்வைங்கன்னு சறுக்கிட்டு வராங்க. நம்ம ஹீரோ பார்க்குறாரு. நம்ம ஹீரோயினும் அவங்க வர வேகத்தை பார்த்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இவங்க வந்த வேகத்துக்கு அங்கே இருக்கிற செவுத்தெல்லாம் உடச்சிக்கிட்டு போயிட்டு அங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு, அந்த ஸ்விம்மிங் பூலில் விழுந்து அப்படியே தண்ணிலாம் தெரிக்குது. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோடைய வீட்டில் காமிக்கிட்டாங்க. நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் ஃபோன் பண்ணிட்டு வாடா நான் உனக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. தோ வந்துட்டேன் செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்கேருந்து கிளம்பி போயிட்டு ஹீரோயின் கூட சேர்ந்துட்டு சைக்கிள் ஓட்டி விளையாடிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோ ஒய்ஃபோடைய அண்ணனுங்களை காமிக்கிறானுங்க. அவனுங்க வந்துட்டு ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அனாதை இல்லத்தை வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு பாரா மாற்ற போகிறோம், அந்த பாருக்கான லைசன்ஸ் அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணுறதுக்கு உன்னுடைய ஹெல்ப் தேவை, நீ தான் கேட்கிற சைன் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுக்குறப்ப என்னால் வாங்கி கொடுக்க முடியாது, நான் மட்டும் இந்த விஷயத்த பண்ணுறேன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டா, இந்த கல்யாணமே நின்றோம் அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ நீயே ஒரு ஐடியா கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுதான் நார்பட் இருக்கா, நீ அவங்ககிட்ட கொடுத்தா இருப்பாங்க, அவன் போயிட்டு பேசினா கண்டிப்பாக கேட்டு கையெழுத்து போட்டுவா அப்படின்னு சொல்கிறப்ப சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 3 பேரும் போயிட்டு நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க. ஹீரோ கிட்ட அந்த பேப்பர்ஸ்லாம் கொடுத்துட்டு நீ இந்த பேப்பர்ஸில் கேட்கிட்ட கையெழுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப நான் எதுக்கிட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. கேட்டோடைய பாய் ஃப்ரெண்ட் தான்ப்பா இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னா, அவங்க அந்த ஆஃபனேஜ் வாங்க போகிறாங்க இல்லையா, அதுக்கான பேப்பர்ஸ் தான் இது, அவன் எங்கேயோ அர்ஜென்ட்டாக வெளியே போயிட்டு இருக்கானா, அந்த காரணத்தினால உன்னை வந்துட்டு சைன் வாங்கி வைக்க சொன்னான் அப்படின்னு சொல்கிறப்ப சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்கேருந்து கிளம்பி போகிறாரு. இங்கேருந்து கிளம்பி போகிறப்ப ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாரு. நான் கேட்ட பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப சரி வாடா மச்சான் உன்னை பயங்கரமாக மேக்கப்லாம் பண்ணி அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு நம்ம ஹீரோக்கு பட்டிலாம் பார்த்து பயங்கரமாக டிங்கரிங் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ கோட் சூட்
சூட்லாம் போட்டுட்டு போயிட்டு ஹீரோயினை மீட் பண்றாரு. அட பாவி என்னடா பயங்கரமா மேக்கப்லாம் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப எல்லாமே உனக்காக தான் அப்படின்றாரு. இப்போ 2 பேரும் உட்காந்துட்டு செம்மையா சரக்கடிச்சு செம்ம ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க உன்னுடைய வாழ்க்கையில எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப படு கேவலமா போயிட்டு இருக்கு, எதுக்குடா அந்த பொம்பளைய கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், எப்படா அந்த பொண்ணு இருந்து ஓடணும்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. என்னடா ஆச்சு ஏன்டா அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கிறப்ப அதை விட என் வாழ்க்கை அப்படிதான் முடிஞ்சு போயிடுச்சு, நான் உங்ககிட்ட சைன் வாங்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்ஸ்லாம் காமிக்கிறப்ப என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உன்னுடைய ஃபியான்சி தான் கொடுத்து அனுப்பிச்சான், எங்கேயோ வெளியே போயிட்டு இருக்கானா, அதுக்குள்ள சைன் வாங்கி வைக்க சொன்னா அப்படின்னு சொல்றப்ப சைன் போட்டுறாங்க. இப்போ அப்படியே இந்த சொர்ணாக்காவை காமிக்கிறாங்க. அவங்க வீட்டில் உட்காந்துட்டு பீட்சா சாப்பிட்டுட்டே இருக்கிறப்ப அவங்க அண்ணன் அங்கேருந்து வரான். டேய் என் வீட்டுக்காரன் எங்கடா அமுச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப தெரியல அப்படின்றான். ஒழுங்கா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோவப்பட்டுட்டே இருக்காங்க. அந்த ஒல்லி பொண்ணு கூட அவன் டேட்டிங் போயிருக்கான் அப்படின்னு சொல்றப்ப என்னது டேட்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு கல்யாணம் நடக்க போற அந்த சர்ச்சுக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அந்த ஃபாதர் என்ன சொல்றாருன்னா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒத்திகை பார்க்கணும், எங்க உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப அவன் வரல, நாங்களே சும்மா சுத்தி பார்த்துட்டு போலாம் தான் வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவனை வச்சு ஒத்திகை பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கூப்பிட்டு போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காமிங்க அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ உடனே அப்படியே பயங்கரமா ஃபீல் ஆயிட்டாரு. நான் தான் கல்யாண மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினைச்சிக்கிட்டு கேட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நீ இல்லாத தருணங்களை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன், கடவுள்கிட்ட கேட்கறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், நீ என் கூட இருந்தா மட்டும் போதும், நீ எனக்கு கிடைச்சா மட்டும் போதும், உன் கூட சேர்ந்துட்டு நான் வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன், உன்னை நான் சந்தோஷமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. கண்ணெல்லாம் கலங்கிடுறாங்க. அப்படியே 2 பேரும் கிஸ் பண்றாங்க. இந்த விஷயத்தை அந்த சொர்ணாக்கா பார்த்துட்டு அடடேன்னு கத்திக்கிட்டே போறாங்க. அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகுது. இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ஹீரோயின் வந்துட்டு சாரி என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து போறாங்க. சாரி கேட் அப்படின்னு சொல்றப்ப ஆமா உங்களை ஒத்தியை பார்க்க சொன்னா இங்கேயே ஃபர்ஸ்ட் நைட் பண்றீங்க போயிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் கத்துறாரு. சாரி ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் இங்க இந்த சொர்ணாக்கா கையில ஒரு இரும்பு ராடோட உள்ள வராங்க. உள்ள வந்து பார்த்தா யாரையுமே காணோம். தப்பிச்சிட்டீங்களாடா, எப்படியும் வீட்டுக்கு வந்து தானே திருவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போறாங்க. இங்க நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு என்னை மன்னிச்சிட்டு, நான் தெரியாம சொல்லிட்டேன், நான் உன்னை கிஸ் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்றப்ப இல்ல எனக்கு பயங்கர குழப்பமா இருக்கு, நீங்க வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. நம்ம ஹீரோக்கு சந்தோஷம் தாங்க முடியல, நம்ம எப்படியோ ப்ரப்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்த அந்த 3 மொட்டைங்களும் நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா சைன் வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பேப்பர்ஸ்லாம் கையில கொடுக்குறாரு. உள்ள போடி மாப்பிள்ள உனக்கு ஆப்பு ரெடியா இருக்கு அப்படின்றாங்க. என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள போறாரு. அந்த சொர்ணாக்கா ஒரே நம்ம ஹீரோ வந்துட்டு அங்க இருக்கிற ஜன்னல் கண்ணாடிலாம் உடச்சிக்கிட்டு வெளியே வந்து விழுகிறாரு. இப்போ உடனே அந்த சொர்ணாக்கா கையில ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டு ஒரு பொம்மை மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டு வெளியே வந்துட்டு இது என்னன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அது என்ன ஆசிட்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப அந்த உருளைக்கிழங்குக்கு மேல ஊத்துறப்ப அந்த உருளைக்கிழங்கு அப்படியே வெந்து போயிடுது. நீ இன்னொரு வாட்டி மட்டும் அந்த ஒல்லி பொண்ணு கிட்ட பேசுறத பார்த்தேன், ஓ மூஞ்சியும் இப்படி மாத்திடுவேண்டா அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோனுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு நேத்து நைட்டு நம்ம ஹீரோன் ஒரு பேப்பர்ல சைன் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த பேப்பரை கொண்டு வந்து காமிக்கிட்டாரு. நான் ஆஃபனேஜை வாங்குற பேப்பர்ல சைன் வாங்கிட்டு வர சொன்னா அவன் வந்துட்டு அந்த ஆஃபனேஜை பாரா மாத்திர முயற்சியில ஈடுபட்டு இருக்கான், அவன் சரியா உன்னை ஏமாத்திட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப அவன் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. அதான் பண்ணிட்டானே உன்னை ஏமாத்திட்டானே அப்படின்னு சொல்றப்ப ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வருது. நான் போயிட்டு அவனை மீட் பண்ணி பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை அந்த சொர்ணாக்கா பேஸ்மெண்ட்ல பிடிச்சி தள்ளி விட்டு பேஸ்மெண்ட்டை நல்லா க்ளீன் பண்ணி விட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. நம்ம ஹீரோ பேஸ்மெண்ட்டை க்ளீன் பண்ணிட்டே இருக்காரு. அந்த டைம்ல ஹீரோயின் அங்கே வராங்க. ஹீரோயின் வந்துட்டு நார்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறப்ப ஏமா வீட்டுக்குள்ள மட்டும் போயிடாத, இங்கே தான் இருக்க, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா பாக்குறாரு. எதுக்குடா அந்த பேப்பர்ல சைன் வாங்கிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப அது ஒரு முக்கியமான விஷயம் இதை சொல்லணும் அப்படின்றப்ப நம்ம ஹீரோ பக்கத்துல வந்துட்டு அந்த உருளைக்கிழங்க பாக்குறாரு. இல்ல நான் போய் சொல்லி தான் வாங்கிட்டு வந்தேன், அந்த சைன் வாங்கறதுக்காக தான் வீட்டை போய் சொன்னேன், நான் நடிச்சேன், உன்னை லவ் பண்ணல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அந்த குண்டம்மா வேற மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா என்னை இப்படி ஏமாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப நான் என் வைஃபை தான் ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்றாரு. நம்ம ஹீரோ அழுதுகிட்டே சி இதுக்கு மேல என் மூஞ்சிலே முழிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அன்னைக்கு நைட்டே பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு இந்த ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறப்ப அந்த தாத்தாவை பாக்குறாரு. டேய் நைட்டோட நைட்டா எங்கடா கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப என்னுடைய வாழ்க்கையே ரொம்ப மோசமா போயிடுச்சு, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணா அந்த பொண்ணு என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்குது, அந்த பொண்ணுகிட்டையும் நான் கெட்ட பேர் வாங்கிட்டேன், வீட்டில் இருக்கிற காட்டேரி போதுமோ சரியில்லை, அதுவும் வேற ஒரு பையங்களை சுத்திக்கிட்டு இருக்கு, இதுக்கு மேல நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன், நான் வெளியூருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்றப்ப உடனே அந்த தாத்தா சொல்றாரு, எப்பவுமே பிரச்சனையை கண்டு ஓடக்கூடாது, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண தான் பார்க்கணும். அது மட்டுமே இல்லாம சனிக்கிழமைகள்ல லெட்டர் வந்துட்டு லேட்டா தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. என்னது சனிக்கிழமைகள்ல லெட்டர் லேட்டா வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு அங்க லெட்டர் பாக்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறப்ப நிறைய லெட்டர் வந்துருக்கு. அதுல ஒரு லெட்டரை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணா ஹீரோயின் போன் அட்டென்ட் பண்ணிட்டு இதுக்கு மேல எனக்கு போன் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. சரி ஓகே நீ நைட்டே போயிட்டு பாத்துற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து வெளியே போறாரு. டக்குன்னு அந்த 3 மொட்டை பசங்களும் வந்துட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டாங்க. டேய் விடுங்கடா விடுங்கடா அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஹீரோ தூக்கிட்டு போயிட்டு பேஸ்மெண்ட்ல லாக் பண்ணிட்டாங்க. இப்ப அப்படியே மறுநாள் காலைல காமிக்கிட்டாங்க. அந்த சொர்ணாக்காவும் சொர்ணாக்காவுடைய அண்ணனுங்களும் சேர்ந்துட்டு கல்யாணத்துக்கு கிளம்புறப்ப நீங்க மட்டும் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணனை பாதுகாப்புக்கு விட்டுட்டு போறாங்க. இப்ப அந்த கல்யாணத்தை காமிக்கிறாங்க. கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்கு. இங்க நம்ம ஹீரோ எப்படியோ அந்த ஜன்னல் கண்ணாடிலாம் உடைச்சி தப்பிச்சு ஓடி போயிட்டாரு. என்னடா சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கீழே வந்து பாக்குறப்ப கண்ணாடி உடைஞ்சு போயிருக்கு. நம்ம ஹீரோவை காணும். அட பாவி தப்பிச்சு போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டமாக்கி அவன் போன் பண்ணி சொல்லி விட்டான். உடனே அந்த சொர்ணாக்கா டே அவன் தப்பிச்சிட்டான் வாங்கடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுங்களை கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இந்த விஷயத்த அந்த தாத்தா பார்த்துட்டு எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்த பத்தி நீங்க கவலைப்படாதீங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிக்கிறாங்க. டேய் உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி நாங்க டான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு டைமை கடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சைக்கிள்ல வேகமா வந்துட்டே இருக்கிறப்ப என்ன திடீர்னு ஏதோ நிழல் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாரு. பார்த்தா சொர்ணாக்கா கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்படியே கழுத்தை பிடிச்சி நெருக்கிறாங்க. டேய் உட்ரி 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்காரு. அந்த சமயத்துல ஆப்போசிட்ல ஒரு கார் வரதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அவங்க விட்டுட்டாங்க. நம்ம ஹீரோ ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு பூந்துட்டாரு. நம்ம ஹீரோடைய சைக்கிள் ஏடா கூடமா போகுது. நல்ல வேலையை நம்ம ஹீரோ தண்ணியில விழுந்து தப்பிச்சிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அந்த கல்யாணத்துல காமிக்கிறாங்க. கல்யாணத்துல மாப்பிள்ளை செம்மையா காண்டாகுது. டேய் எவ்வளவு நேரம் தான் டான்ஸ் ஆடுவீங்க ஒழுங்கா நிப்பாட்டுங்களா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு மேல நிக்கிறாரு. இவர் எங்கெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர டைம்ல நம்ம ஹீரோ கதை ஓபன் பண்ணிட்டு வந்துட்டு கல்யாணத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. டேய் உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கிறப்ப நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பின்னாடி குண்டம்மா வந்துட்டு என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப ஆமாண்டி உன்னை எனக்கு பிடிக்கல நான் கேட்டதான் லவ் பண்றேன் கேட் ஐ லவ் யூ அப்படின்றாரு. உனக்கு என்ன பைத்தியமா முடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டாங்க. இல்ல உனக்கு தான் பைத்தியம் முடிச்சிருக்கு. அவன் உன்னை 4ஆவதா கல்யாணம் பண்ணிக்க போறான். அவனுக்கு இதுக்கு முன்னாடியே 3 பொண்டாட்டிங்க 9 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பேப்பரை தூக்கி காமிக்கிறாரு. பேப்பர் தண்ணியில விழுந்த காரணத்தினால எல்லாமே அழிஞ்சு போயிட்டு இருக்கு. இங்க உடனே மாப்பிள்ள சொல்றான் அவனை நம்பாத அவன் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட பாக்குறான் நீ மேல வா அப்படின்னு சொல்றப்ப சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல போயிட்டு கல்யாணத்துக்கு தயாராகிறாங்க. இப்போ உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா நான் உனக்கு வேற விதமா தான் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. பார்த்தா 3 பொண்டாட்டி 9 குழந்தைங்களும் உள்ள வந்துட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. இவன் பயந்தடிச்சுட்டு அங்க இருந்து ஓடுறான். உடனே நம்ம ஹீரோடைய வைஃபோடைய அண்ணனுங்களும் நம்ம ஹீரோவை துரத்திக்கிட்டு வராங்க. ஐயோ யாராவது என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓடிட்டே இருக்கிறப்ப அந்த ஊர் மக்களே வந்துட்டு நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல இந்த குண்டம்மா அங்க இருந்து ஓடி போயிட்டு ஒரு பெரிய மண்வெட்டியா தூக்கிட்டு ஓடிடுறாங்க. இந்த விஷயத்த பார்த்து அந்த தாத்தா ஒரு ஈட்டி எடுத்து வேகமா வீசுறாரு. அது அப்படியே போயிட்டு சொருவ கூடாத இடத்துல சொருவிது. அவங்க அப்படியே கத்திக்கிட்டு அங்க இருந்து ஓடுறாங்க. நல்ல வேலை நான் காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சந்தோஷப்படுறாரு. ஹீரோயின் ஓடி வந்துட்டு ஹீரோவை தூக்குறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. கடைசி சீன்ல வந்துட்டு நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அதே மரத்துக்கு கீழே மறுபடியும் கல்யாணம் நடக்கிற மாதிரி காமிக்கிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அந்த சொர்ணாக்காவும் அண்ணனுங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க ஒரு பாரை கட்டிட்டாங்க. அந்த பார்ல இந்த சொர்ணாக்கா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை ரொம்ப சந்தோஷமா முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க என்ன இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நாளைக்கு ஒரு நல்ல படத்தோட வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே